शुक्लाम्बरधरां विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्न प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ नमः शिवाय परमेश्वराय शशिशेखराय नमो भवाय गुणचम्भवाय शिवताण्डवाय नमो। ॐ सौं सरवणभव श्रीं ह्रीं क्लीं क्लौं चौं नमः। गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरा குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. என்னை வழி நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். குருவருள் ஆன்மீக மையத்தில் இணைந்திருக்கும் அத்தனை ஆத்மாக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிராணயாமம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இத முதல்ல கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா, அவரு இங்கேயும் நம்மளுடைய மகரிஷி தான் வர்றாரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த பிராணயாம அப்படின்றத இது பண்ணியிருக்காரு. அத விளக்கி சொன்னது. ஓகேயா, அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காருன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே இந்த அஷ்டாங்க யோகம் எல்லாம் பார்த்திருக்கோம். அவர் தான் முதல்ல இந்த அஷ்டாங்க யோகத்தை கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் இவரை பேஸ் பண்ணி தான் திருமூலரும் அஷ்டாங்க யோகம் சொல்லி இருப்பாரு. ஆனா இவர் தான் மூலம். ஓகேயா, நம்ம மகரிஷி தான் மூலம். அந்த அஷ்டாங்க யோகம் அப்படின்றதுல இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யகாரம், தாரணை, தியானம், சமாதி. அப்ப இதுல 4வதாக வருது. ஓகேயா, நம்ம இந்த வகுப்பே நான் எல்லாருக்கும் இதோட இது புரியணும் அப்படின்றதுனாலதான் அந்த ஞானம் அப்படின்றதுல இருந்து விலகி நான் போன வாரம் எக்ஸசைஸ் அதை பத்தி தான் நான் ஃபுல்லுமே சொன்னேன். அந்த எக்ஸசைஸ்க்கு அடுத்தது இது பிராணாயாமம் தான் வரும். இயமம் அப்படின்னா, நீங்க ஒரு வழிக்கு போறீங்க. இப்ப நம்ம கூட சொன்னோம் இல்லையா, இந்த எல்லாருக்கும் தேவையானதை அடையிற ஒரு விஷயம் அவங்கவுங்களுக்குள்ளேயே. நான் அதையும் அடிக்கடி சொல்லுவேன். உங்களுக்குள்ள ஒரு பெட்டி இருக்கு, அதுக்கான சாவியும் உங்ககிட்டயே இருக்கு. அதை வச்சுதான் கடவுள் நம்மளை அனுப்பியிருக்காரு. ஆனா அந்த பெட்டியை திறந்து பார்க்காம நம்ம வெளியவே ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அந்த அந்த இயமம் அப்படின்றப்ப நமக்கு இருக்க எது அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம பாடுபடுறோம், ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னா, அந்த விஷயத்தை அடையிறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்ககிட்ட என்னென்ன குப்பை இருக்கோ அதெல்லாம் தூக்கி எறிங்கிறார். அதுதான் இயமம். தேவையில்லாத விஷயத்தை எல்லாத்தையும் கழிச்சு விடணும். செகண்ட், அந்த தேவையில்லாத குப்பையெல்லாம் கழிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? தேவையானதை கொண்டு வந்து வைக்கணும். அதுதானே, வீட்டை சுத்தம் பண்ணி நம்ம அப்புறம் தேவையானதை கொண்டு வந்து நம்ம செட் பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆசனம். ஆசனம் அப்படின்னா, இப்ப எல்லாருமே என்னால கீழே உட்கார முடியாது, நான் சேர்ல தான் நான் உட்காருவேன், எனக்கு கை வலி கால் வலி. முடிஞ்ச வரைக்கும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நேரமாவது நடுப்புறையாவது ஒரு 2 நிமிஷம் உட்கார்ந்து நம்மளுடைய கொஞ்சம் பிளெக்சிபிளா வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆசனம் அப்படின்றப்ப அதுதான் சிம்பிளா சொல்லணும்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு. ஏன்னா மனுஷனுக்கு மட்டும் தானே முதுகு தண்டு நேரா இருக்கு. மத்த அத்தனை ஜீவராசிகளுக்கும் அந்த முதுகு தண்டானது வளைஞ்சுதான் இருக்கு. அப்ப அதுல இருந்தே ஒரு ஸ்பெஷல் ஒரு கிரியேட் ஒரு கிரியேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மனுஷன். இன்னும் கூட இதுக்குள்ள எல்லாம் போய் பார்த்தோம்னா, கடவுள் தன்னை மாதிரியே தான் மனுஷனை படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவ்வளவு ஒரு ஸ்பெஷல் எடிஷன் நம்ம. சோ அந்த முதுகுத்தண்டு நேரா இருக்கிறத எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளால முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பிராக்டிஸ். அதுக்குதான் தனியாவே அந்த ஆசனம்னு, உங்களுடைய ஆசனம் எப்படி இருக்கணும், என்னென்ன பண்ணா என்னென்ன அதுக்கான ரிசல்ட் எல்லாமே. அதுதான் இப்ப யோகாசனமா, உங்களுக்கு இந்த வியாதியா, இதை நீங்க தொடர்ந்து பண்றப்ப இது கட்டுக்குள்ள வரும். எல்லாமே சொல்றாங்க இல்லையா. சோ எல்லாமே இந்த ஆசனத்துல அடங்கும். அடுத்ததுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற பிராணாயாமம். இது பாக்குறதுக்கு இத நிறைய பேர் ஃபாலோ பண்றது கிடையாது. ஆனா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இதுல வர்ற ரிசல்ட் சான்ஸே கிடையாது. சரி,
ஃபர்ஸ்ட் இந்த பிராணயாமம் அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு சமஸ்கிருத வார்த்தை தான். ஓகேயா? அதாவது பிராணன் பிளஸ் நியமம். நம்ம கிட்ட இருக்கிற அந்த உயிர் சக்திய அதை ஒழுங்குபடுத்தி அத அதை கட்டுப்படுத்தி அதை ஒழுங்குபடுத்தி அந்த உயிர் சக்தியோட அந்த உயிர் சக்தியோட ரேஷியோவை ஜாஸ்தி பண்றோம். ஓகேயா? அதுக்கு பண்றதுதான் இந்த பிராணயாமம். அப்ப இது நமக்கு தேவையா தேவை இல்லையா அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பெருசா கூட நான் சொல்லல. சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த இப்பதான் வந்த இந்த 2 இயர்ஸ் இருக்குமா பேக், இந்த கொரோனால இந்த மூச்சு பயிற்சி பண்ணாதவங்க தான் நிறைய பேரு பாருங்க. எல்லாமே யங் ஏஜ்ல இருக்கவங்க அடியானாங்க. அப்ப இது எவ்வளவு ஒரு முக்கியம் அப்படின்றத நமக்கு காமிச்சுக்கிறதுக்கு கூட வந்து பிரபஞ்சம் ஒரு இத வந்து நிகழ்த்தி இருக்குன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த பிராணாயாமம் தான் இன்னைக்கு நிறைய மூச்சு பயிற்சி நிறைய இருக்கு. இந்த நாடி சோதனா அப்படின்றது பார்ட் ஆஃப் ஒரே ஒண்ணுதான். அது நம்மளுடைய நாடிகளை சுத்தப்படுத்தும் அப்படின்றதுதான். அது நாடி சோதனா அப்படின்னா நாடி சுத்திம்பாங்க, நாடி சோதனாம்பாங்க. சோ வந்து ஒரு மூச்சுல இருந்து எடுத்து இன்னொரு மூக்கு வழியா விடுறது, இந்த வலதுல இருந்து எடுத்து இடது பக்கமா விடுறது, அப்புறம் ஒரு வலதுலயே எடுத்து வலது பக்கமாவே விடுறது, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா இன்னமும் வேற அந்த ஹத யோகம், நிறைய யோகத்துல எல்லாம் ஒவ்வொரு டைப்பான ஒரு மூச்சு பயிற்சி சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே நான் இப்ப சொன்னேன் இல்லையா, அம்மா அப்படின்னா பிராணயாமா. ஓகேயா? அதுல இருந்து வர்றதுதான் அத்தனையுமே. இந்த பிராணயாமம் பண்றப்ப என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய இன்னர் ஆர்கன்ஸ், அதாவது உள்ள நம்ம கண்ணுக்கு பார்க்காத ஒரு உள் உறுப்புகள் இருக்கு இல்லையா, அது எல்லாம் பலப்படுது. ஓகேயா? மெயின் ஒன்னே ஒண்ணு, திரும்பவும் அதே தான் நான் சொன்னேன். இந்த கொரோனால லங்ஸ் ஃபுல்லுமே நம்மளுடைய இன்னொன்னு ஏன் இத பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து இயற்கையா சுத்தமான காத்து இருந்துச்சு நம்மளை சுத்தி. சும்மா நார்மலா வீட்டுக்குள்ள இருந்தா கூட அந்த இயற்கையான காத்து தான். இன்னைக்கு எல்லாம் வெளிய இருந்து வர்ற அத்தனை காத்தையும் அடிச்சுட்டு வெறும் கார்பன் டை ஆக்சைடு தான் சுவாசிக்கிறோம் ஏசிய போட்டு. ஆமா தானே? அது இன்னைக்கு காலத்தோட கட்டாயம் மாதிரி கூட ஆயிருச்சு. ஒரு நல்ல காத்து அப்படின்னா அது இல்லைன்ற மாதிரிதான் நம்ம சொல்லணும். அப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு இன்னொன்னு அந்த மூச்சு இப்ப எடுக்கிறோம் இல்லையா, நல்ல காத்தோ இல்ல வீட்டுல இருந்துட்டு ஒரு ஃபேன் காத்தோ எதையோ நம்ம பிரீத் பண்றோம்னா கூட நம்மளுடைய அந்த டைப் வந்து மாறிடுச்சு. அந்த மூச்சை நம்ம எப்படி எடுத்து வெளியே விடணும் அப்படின்றது நாளுக்கு நாள் வந்து அப்படியே மாறிடுது. எல்லாருக்குமே அது பொதுவா சொல்றேன். குழந்தையா இருக்கிறப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு குழந்தை படுத்து கிடக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா, அதோட மூச்சு விடுறப்ப அதோட வயிறு அப்படியே மேலே ஏறி அப்படியே இறங்கும் இயற்கையா. சோ நம்மளுடைய மூச்சும் நல்லா டீப்பா எடுத்து, டீப்பானா அது பிராக்டிஸ்ல அப்படியே நமக்கு வரணும். ஃபுல்லுமே ஃபுல்லு லங்ஸும் அந்த காத்து போய் உள்ள போயிட்டு அப்படி திரும்பி வெளியே வரணும். ஆக்சிஜன் உள்ள போயிட்டு ஃபுல்லும் போய் வெளியே வந்து கார்பன் டை ஆக்சைடா வெளியே வரும். இதுதான் வந்து உண்மையான இந்த பிரீத்திங் மெத்தட். நம்ம அதையே இன்னைக்கு மாத்திட்டு தொண்டை வரைக்கும் எடுத்து இது பண்ணும். லங்ஸ் வரைக்கும் கூட நிறைய பேருக்கு போதா இல்லையானே தெரியாது. அப்ப அந்த லங்ஸ் எப்படி இருக்கும்? சின்ன ஏதாவது தொற்று நோய் வந்தா கூட அது பிளாப் தானே அது. அப்போ ஃபர்ஸ்ட் அந்த பிரீத்திங் மெத்தட வந்து கரெக்ட் பண்ணணும். அப்ப அதை கரெக்ட் பண்ணணும்னா நம்ம ஏதாவது ஒரு பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கெல்லாம் தான் இந்த பிராணயாமம். அதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ரேஷகம், கும்பகம் எல்லாமே என்னென்னமோ இருக்கு. பஸ்திரிக்கா இருக்கு, கபாலபதி இருக்கு, நிறைய இருக்கு. இது இத்தனைன்னு சொல்லவே முடியாது. அப்படியே கொஞ்சம் 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 எல்லாமே மாறி 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 ஒரு ஒரு இதுல போறப்ப அவங்க ஒரு டைப்ல சொல்லி கொடுப்பாங்க. அதையே தான் இன்னொரு இதுலயும் சொல்லி கொடுப்பாங்க. கொஞ்சம் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும்.
இந்த பிராணாயாமம் பண்றப்ப இன்னர் ஆர்கன் ஸ்ட்ராங் ஆகுதுன்னு சொன்னோம். எப்படி அந்த ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே இது அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்கும். இந்த கார்பன் டை ஆக்சைடு உள்ள அததான் நம்ம பிராக்டிஸ் பண்றோம். பிராணாயாமத்துல நம்ம என்ன பண்றோம்னா, இந்த கார்பன் டை ஆக்சைட தான் ஏத்தி இறக்குறோம். இந்த கார்பன் டை ஆக்சைடு நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அது ஒரு மலம் மாரி தானேயா. அத போய் அது ஏதோ முக்கியன்ற மாரி பேசுறீங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஷாக்கா இருக்கலாம். ஆனா, அந்த மலம் அப்படின்ற நாறுது. அது ஐயய்ய! அப்படின்ற அருவருப்பான ஒரு மலம் அப்படின்றது. அது எங்க இருந்து ஃபார்ம் ஆகுது? நம்ம சாப்பிடுற சாப்பாடு தான மலமா மாறுது. அப்ப நம்ம என்ன சாப்பிடுறோம்? சோ இது மாரி தான். அது உள்ள உணவாக இருக்கும் வரை, அது நமக்கு தேவையான ஒரு விஷயமாக இந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. அதே வெளிய போறப்ப, வெளிய வர்றப்ப தான் அது நாத்தம் பிடிச்சதாக, தேவையில்லாத விஷயமாக மாறும். இத விட அருமையான ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது. சோ கார்பன் டை ஆக்சைடு உங்களுக்கு தேவையில்ல அப்படின்ட்டு யாரும் நினைக்கக் கூடாது. நம்மளுடைய ரத்தத்துல அது கரெக்ட்டான அளவுல இருக்கிறப்ப, அப்பதான் இந்த ஆக்ஸிஜன் எல்லாமே நம்மளுடைய எல்லா செல்லுகளுக்கும் போய் சேர முடியும். அந்த லெவல் வந்து கரெக்ட்டா இருக்கணும். ஓகேயா? ஆ அததான் நம்ம இந்த பிராணாயாமத்துல ஏத்துறோம், இறக்குறோம், கட்டுப்படுத்துறோம். என்னென்னமோ ஆ இந்த இந்த வேலை எல்லாமே பண்றோம். ஓகேயா? விளையாட்டு காட்டி அத எல்லாமே பண்றோம். ஒரு எக்ஸாம்பிள்க்கு வொர்க் அவுட் பண்றோம் அப்டின்னா, ஒரு நம்மளுடைய ஆ அது என்னது ஆர்ம்ஸ வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கேத்த மாரி ஒரு வொர்க் அவுட் பண்றோம். இல்லையா? அதிலேயே ஃபோக்கஸ் பண்ணி வொர்க் அவுட் பண்றோம். அப்ப வொர்க் அவுட் பண்றப்ப, நம்மளுடைய ஆர்ம்ஸ் வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும். அத கிட்டத்தட்ட நம்ம சிதைக்கிற மாரி தான். அப்படியே பூ மாரி வச்சிருந்தத அத போட்டு வெயிட்ட தூக்கி, இங்க உள்ள வலி வந்து என்னென்ன அவஸ்தைப்படணுமோ படுவோம். ஆனா, எண்ட் ஆஃப் த ரிசல்ட் அது ஸ்ட்ராங் ஆகும். அந்த இடம் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அதே மாரி தான் நம்மளுடைய உள்ளேயும் இருக்கிறப்ப, அந்த கார்பன் டை ஆக்சைடு கரெக்ட்டான அளவுல இருக்கிறப்ப, அது அருமையான வேலைய பாக்குது. அது இருக்கிறப்ப தான் வந்து உங்களுக்கு அந்த ஆக்ஸிஜன் வந்து நம்மளுடைய எல்லா செல்லுகளுக்கும் பரவி, நம்மளால வந்து ஆக்டிவா இருக்க முடியுது. ஸோ உடம்புல வந்து அந்த கார்பன் டை ஆக்சைட ஏத்தி இறக்குறப்ப, இன்னொன்னு என்ன அப்டின்னா, நம்மளுடைய உடலுக்கும் சரி, மனசுக்கும் வர்ற பிரச்சனைகள நம்மளால நீட்டா ஹேண்டில் பண்ண முடியும். எக்ஸாம்பிள்க்கு ஆ கார்டிசோல் அப்டின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு. அது எப்ப வந்து அது ஒரு ஹார்மோன்ல இருந்து வெளிய வர்றதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்ப வெளிய வரும் அப்டின்னா, ஸ்ட்ரெஸ் அப்டின்னு சொல்ற ஆ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன சொல்லுவாங்க? நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன் அப்டிம்பாங்க இல்லையா? ஆ மன அது அழுத்தம். ஆ அழுத்தம், மன அழுத்தம், மன அழுத்தம். அதுக்கப்புறம் ஆங்கர். ஆங்கர்னா கோவம். அதுக்கப்புறம் வருத்தம், அ விரக்தி. இது அத்தன டைம்லயும் உங்களுக்கு இந்த கார்டிசோல் புரொடியூஸ் ஆகுது. அந்த கார்டிசோல் புரொடியூஸ் ஆயிருச்சுன்னா, நீங்க வந்து பிராணாயாமம் பண்ணாத ஒரு ஆளுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுடைய உடல் வந்து, "ஐய்யய்யோ! என்னமோ ஆகுது" அப்டின்ட்டு ஆ ஃபைட் ஆர் ஃப்ளைட்ன்னு ஒரு மோடு இருக்கு. என்ன? அதுதான் நம்ம நடக்கிறதுக்கு கூட கஷ்டப்படுவோம். ஆனா, ஒரு அடிக்கடி இதுவும் நான் சொல்ற ஒரு விஷயம். ஒரு நாய் தொரத்துதுன்னா, பின்னங்கால் பிடரியில படுற மாரி ஓடுவோம். அப்ப எங்க இருந்து அந்த அளவுக்கு வந்து நமக்கு எனர்ஜியும், நமக்கு ஓடக்கூடிய வலிமையும் குடுக்குதுன்னா, அதுதான். நமக்குள்ள ஒரு பெட்டி இருக்கு, அது பூட்டி இருக்குன்னு சொல்லுவேன் இல்லையா? அந்த டைம்ல அது திறந்து, அது ஓடும் நம்மளுடைய உடல். அதே மாரி தான் அந்த மோட கொண்டு வந்துரும் நம்மளுடைய உடல். அப்ப அந்த மோட கொண்டு வருது அப்படின்றப்ப, அப்ப நீங்க பின்னங்கால் பிடரியில பட ஓடுறீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளவு எனர்ஜி அப்ப செலவாகும்? ஒரு எக்ஸாம்பிள்க்கு நாய் தொரத்துது. நீங்க அதுகிட்ட இருந்து தப்பிக்கணும்னா,
ஓட்டமா ஓடிக்கிட்டே இருக்கீங்க, அதுவும் விரட்டிக்கிட்டே வருதுன்னா அப்போ உங்க உடல்ல இருந்து எவ்வளவு ஒரு எனர்ஜி செலவாகும். அதே மாதிரிதான் இந்த ஃபைட் ஆர் ஃபிளைட் மோட நம்மளுடைய உடல் வந்து ஆன் பண்ணி விட்டுருது. அப்ப என்னமோ ஆயிருச்சு, உடனே வந்து அந்த உடம்ப காப்பாத்தணும் அப்படின்ட்டு அந்த உடல்லயே வந்து அந்த அந்த மோடுக்கு நம்மளுடைய இத கொண்டு போயிருது. சோ நெறைய எனர்ஜி நம்ம சேர்த்து வைக்கிற அந்த எனர்ஜி எல்லாம் செலவாயிரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? வீக் ஆயிருவோம். சோ இது எப்பல்லாம் நடக்குது? நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த மன அழுத்தம், கோவம் இதெல்லாம் மனசு சார்ந்த பிரச்சனைன்னு வச்சுக்குவோம். அப்ப அதே வந்து நீங்க பிராணாயாமம் பண்ற பெர்சனா இருக்கும் பட்சத்துல, உங்களுடைய உடல் வந்து ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் அப்படின்ற ஒரு மோடு. அத வந்து ஆன் பண்ணிருது. இத ஆன் பண்ணாம, அது பிராணாயாமம் பண்ணாதவங்களுக்கு அந்த ஃபைட் ஆர் ஃபிளைட் மோடு. பிராணாயாமம் பண்றவங்களுக்கு ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட். நல்லா ரிலாக்ஸ் பண்ணு. நல்லா அ டைஜஸ்ட்னா என்ன ஜீரணம். அந்த மாரி. அதாவது வர்ற பிரச்சனைய ஆ ஆ எனக்கெல்லாம் பிரச்சனையெல்லாம் நான் பிரச்சனைய போத்திட்டு தான்யா படுப்பேன் அப்படின்ற மாரி ஃபேஸ் பண்றதுக்கு உங்களுக்கு அந்த மோட ஆன் பண்ணிருது. சோ, அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? நோ டென்ஷன். அதுதானே! அப்ப நம்ம ஒரு சராசரியான பேலன்ஸ் மோட்ல இருக்கிறப்ப, உங்களுக்கு வெளியில இருந்து உடல் சார்ந்த பிரச்சனையா இருக்கட்டும், மனல் சார்ந்த பிரச்சனையா இருக்கட்டும், மனசார்ந்த பிரச்சனை ஓகே. சரி. ஒரு இது நடந்துருச்சு. அத எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு அடுத்ததுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மனசு அழகா கொண்டு போயிரும். இல்ல அப்படின்னா, பிராணாயாமம் பண்ணாத பெர்சனுக்கு என்ன நடக்குதுன்னா, "ஐயய்யோ! இப்படி நடந்துருச்சே! ஐயய்யோ! இப்படி நடந்துருச்சேன்ட்டு" ஒரே டென்ஷன், வொரீஸ் இதுலயே இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் அந்த நிலைமைய மோசமாக்கிக்குவாங்க. இப்ப உடம்புக்கு இப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்தது மனசுக்கு தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்ப நம்ம உடம்புக்கு பார்க்கிறப்ப ஒரு கிட்னி ஃபெயிலியர் இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம் யாரையாவது. இந்த மாரி வருது. உடம்புக்கு ஒரு கிட்னி ஃபெயிலியர் இல்ல அ டயபெட்டிஸ் இதுக்கெல்லாம் நம்ம பிராணாயாமம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? இது உடல் சார்ந்த பிரச்சனை. அதுக்கு ஏதாவது பண்ணுமா? அதுக்கும் இதே தான். இப்ப 2 இப்ப அதுக்கு எப்படி பார்த்தோம்? மனசுக்கு ஒரு பெர்சன் வந்து ஆ பிராணாயாமம் பண்ற பெர்சன், இன்னொருத்தர் வந்து பிராணாயாமம் பண்ணாதவர். ஓகேயா? அந்த பிராணாயாமம் பண்ணாதவருக்கு ஃபைட் அண்ட் ஃபிளைட் மோடு. பிராணாயாமம் பண்றவருக்கு ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் அப்படின்ற ஒரு மோட உடம்பு ஆன் பண்ணுது. அதே மாரி தான் இப்ப டயபெட்டிஸ ஒருத்தருக்கு இருக்கு. அவரு வந்து பிராணாயாமம் கரெக்ட்டா பண்றாரு. அப்படின்றப்ப, அ பண்ணாதவருக்கு முதல்ல பார்ப்போம். பண்ணாதவருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உடம்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாதிப்படையுது. தல சுத்தல் வரும். வாந்தி, மயக்கம். ஏன் அப்படின்னா, இந்த கார்பன் டை ஆக்சைடு அளவுக்கு மீறி நம்மளுடைய உடல்ல இருந்தா, அது நெறைய பிரச்சனைகள உண்டு பண்ணும். அது எவ்ளோ இருக்கணுமோ, அந்த அளவுக்கு கரெக்ட்டா இருக்கணும். அதுக்கு மேல இருக்கிறப்ப தான் நெறைய பிரச்சனைகள அந்த உடல் வந்து பாக்குது. சோ, அப்ப அந்த உடலுக்கு இந்த மாரி நோய்கள் வர்றப்ப, கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியாயி தான் வாந்தி, மயக்கம், தல சுத்தல் அப்படின்ற அத்தன விஷயமும் நமக்கு வருது. அதே ஒரு பிராணாயாமம் பண்ற பெர்சன் அப்படின்னா, அது கட்டுக்குள்ள இருக்கும். ரத்தத்திலயும் சரி, நீர்லயும் சரி, ஆ ஆர்வம் முக்காவாசி 90% என்ன 99% எல்லார் வீட்லயும் அநேகமா ஆர்வம் இருக்கும். அதுல பிஹெச் லெவல்ன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. நம்மளுடைய ரத்தத்திலயும் அந்த பிஹெச் லெவல்னு இருக்கு. அந்த பிஹெச் லெவல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதோட இன்னொன்னும் சொல்லிடுறேன் இப்பயே எனக்கு ஞாபகம் இருக்கப்பயே. இந்த பிராணாயாமம் பண்றப்ப ஒரு எனர்ஜி வந்து கிரியேட் ஆகுது. ஓகேயா? எனர்ஜி கிரியேட் ஆயி, நம்மளுடைய உடல்ல இருக்கிற அத்தன உறுப்புகளுக்கும் அது பாஞ்சு, அப்படியே தண்ணிய ஃபோர்ஸா மோட்டர திறந்து விட்டா எப்படி வருமோ, அந்த மாரி எனர்ஜி லெவல் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா, அத விட அந்த பிராணாயாமம் மட்டும் பண்ணிட்டு எந்திரிக்க கூடாது.
ஏன்னா எனர்ஜி லெவல் ஜாஸ்தியா இருக்கு. தொடர்ந்து நீங்க தியானமும் கண்டிப்பா பண்ணணும். மினிமம் ரொம்ப ரொம்ப மினிமம்னா 5 நிமிஷமாவது. அப்பதான் அந்த எனர்ஜி வந்து பேலன்ஸ் வரும். ஓவர் எனர்ஜியும் எப்பயுமே இது கிடையாது. ஆனா பண்ணணும். அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. இதுக்கு அடுத்தது எக்ஸர்சைஸ்க்கு அடுத்தது பிராணாயாமம், அதுக்கப்புறம் தியானம் அப்படின்ற இது எல்லாமே இருக்கு தானே. அந்த தியானமும் சேர்த்து தான் நம்ம செய்யணும். இந்த pH வேல்யூ பத்தி பார்த்தோம் இல்லையா? அந்த pH அப்படின்னா, ஆ அது பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்றது தான் அந்த pHன்ற அந்த வார்த்தைக்கான எக்ஸ்பிளனேஷன். நம்மளுடைய உடம்புல ஆ அந்த கார்பன் டை ஆக்சைடு சொன்னோம் இல்லையா? அது இருக்கணும். ஆனா அளவுக்கு மேலேயும் இருக்கக்கூடாது, அளவுக்கு குறைவாவும் இருக்கக்கூடாது. அதோட லெவல் எவ்வளோன்னா 0 டூ 14 லெவல் அதோட லெவலு. கரெக்ட்டா இருக்கணும்னா, ஒரு ஆளுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அவங்க இருக்காங்க, எல்லாமே கரெக்ட்டா பண்றாங்கன்னா, அவங்களுடைய லெவல் வந்து 7ஆ இருக்கணும். அப்ப அவங்க வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அவங்களுடைய உடல்நிலையும் சரி, மனநிலையும் சரியா இருக்குன்னு வச்சுக்கணும். இப்ப கீழ வந்துருச்சு அப்படின்னா, அவங்களுடைய இது எல்லாமே அ அந்த அசிடிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுவாக மாறும். அதே மேல போயிருச்சுன்னா, அந்த ஆல்கலினாக அது மாறுது. 7.7ல இருந்து 7.4 தான். எப்படி வந்து நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் வந்து 96.4ன்னு நெனைக்கிறேன். அது அதுதான் வந்து நமக்கு கரெக்ட்டான டெம்பரேச்சரோ, அப்ப இந்த பிஹெச் லெவல் பிளட்ல இருக்க பிஹெச் லெவல் எதுவா இருக்கணும் அப்படின்னா 7.4. அப்ப அத தாண்டி 7 வரைக்கும் இருக்கலாம். 7 டூ 7.6 வரைக்கும் இருக்கலாம். ஆனா 7.4ன்றது அக்யூரேட்டான ஒரு டெம்பரேச்சர். உங்களுக்கு பிபி, பிளட் பிரஷர், அதுக்கப்புறம் பிளட் சுகர், பாடி டெம்பரேச்சர் இது எல்லாத்தையும் விட இந்த பிஹெச் லெவல் கரெக்ட்டா இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். அததான் நம்ம பிராணாயாமத்துல கரெக்ட்டா அந்த கார்பன் டை ஆக்சைட புடிச்சு தான் நம்ம கட்டி போடுறோம் பிராணாயாமத்துல. ஏன்னா, அது கட்டு கடங்காம கீழயும் போயிறக்கூடாது, மேலயும் போயிறக்கூடாதுன்ட்டு, அத நல்லா கூப்ட்டு வீட்ல வளர்க்குற நாய் மாரி அழகா பதப்படுத்தி, பழக்கப்படுத்தி, அத கட்டுக்குள்ள அழகா கொண்டு வரும். அப்ப உங்களுக்கு பொதுவாவே பார்த்தீங்கனாலே, ஏதோ உங்களுக்கு கோவம் வரும், இல்ல அழுத்தம், மன அழுத்தம், ஏதோ உடம்பு சரியில்லாம போகுது, இல்ல நெகட்டிவ் திங்கிங் அப்படின்றப்ப நமக்கு எப்படி இருக்கும் மூச்சு? வேக வேகமா சின்ன சின்ன மூச்சா அப்படின்னு ஒரு மாரி சின்ன சின்ன மூச்சா விடுவோம். அப்ப அங்க கார்பன் டை ஆக்சைடோட லெவல் வந்து ஜாஸ்தி ஆகுது. அப்ப என்ன ஆகும்? பிஹெச் லெவலும் ஜாஸ்தி ஆகுது. சிம்பிளா அந்த பிஹெச்ல வந்து ஆ நம்ம சொன்னோம் இல்லையா? பிஹெச்ல என்ன இருக்குன்னா, அங்க மேக்ஸிமம் கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கு. அத தான் கட்டுக்குள்ள வைக்கணும் அப்படின்றது. ஒரு உடம்பு அ நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி, ஏதோ ஒரு ஏதோ நம்ம அந்த மூச்ச வேக வேகமா விடுறோம் இல்லையா? ஐய்யய்யோ! உடம்புக்கு ஏதோ பண்ணுது போல இருக்கு அப்டின்ட்டு, அப்ப வந்து அது என்ன பண்ணுது? இந்த இத வந்து ஜாஸ்தி பண்ணுது. பண்றப்ப எனர்ஜி நமக்கு ரொம்ப வேஸ்ட் ஆயி நமக்கு வீக் ஆயிருது. வீக் ஆகுறப்ப நம்ம என்ன பண்றோம்? அந்த வாந்தி, மயக்கம் இந்த மாரி அத்தனையுமே நெறைய பேருக்கு அந்த மைக்ரேன் அப்டின்ற தலைவலி வரும். சில பேருக்கு அந்த ரெகுலராவே அந்த வாந்தி, மயக்கம் ஒரு மாரி அ தல சுத்தலு இது எல்லாமே இருக்கும். ஆனா, இந்த பிராணாயாமத்துல தான் அந்த ஒரு அ வெறி பிடிச்ச நாய் மாரி ஒண்ணு இருக்குன்னு கூட நம்ம வச்சுக்கலாம் அந்த கார்பன் டை ஆக்சைட. அத வந்து அழகா பழக்கப்படுத்தி, வீட்டு நாய் மாரி நம்ம வா அப்டின்னா வர்ற மாரி, அழகா அதோடைய இடத்துல அது இருக்கிற மாரி நம்ம பிராக்டிஸ் பண்ணி அத கட்டுக்குள்ள வச்சுக்கணும். ஆ இந்த பிராணாயாமம் நான் கொஞ்சமா பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அது நெறையாவும் அளவுக்கு மீறியும் பண்ணக்கூடாது. அத கொஞ்சம் ஸ்டார்ட்டிங் இப்பதான் பண்றாங்க, கொஞ்ச நாளா பண்றாங்க அப்படின்றப்ப, அவங்களுடைய அந்த பிஹெச் லெவல் வந்து
7.2, ஓகேவா? 7.2 to 7.6 அதுக்குள்ள இருக்கும். இதே திரும்ப ரொம்ப லாங் பிராக்டிஸ் அழகா, ஏன்னா மூச்சு சில பேர் விடுறதும் இது பண்றதும் இந்த நிறைய இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா கூட தெரியும். அவங்களுடைய அந்த மைக்ல அப்படியே ஒரு ஃபோர்ஸ் அழகா வரும். அப்படி அழகா பிராக்டிஸ் ரொம்ப நாளாவே சின்னதுல இருந்தே அவங்க பிராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படியே எடுத்தாங்கனாலே ஒரு ஃப்ளோ வந்து இதா இருக்கும். அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 7.1 to 7.2 அப்படி அக்யூரேட்டா இருக்கும். சோ அந்த அந்த ரியல் லைஃப்ல ரொம்பவே நம்ம நார்மலான ஒரு எந்த இடத்துலயும் ஆடாம அசங்காம நம்மளுடைய பாடிய பேலன்ஸ் பண்ண நம்ம பழக்கிறோம். ஒரு நாய்க்குட்டிய பழக்கிற மாதிரி பழக்கிறோம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இதுலயே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். நம்ம பிராணாயாமம் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. பிராணாயாமம் அப்படின்ற நம்மளுடைய பிளட் வந்து நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரி வச்சுக்கோங்க. நீங்க பிராணாயாமமே பண்ணாத ஒரு பர்சன் அப்படின்னா வாழ்க்கை முழுக்க அழுக்கான ஒரே ட்ரெஸ்ஸா போட்டுட்டு இருக்கீங்க. அது அப்படி எப்படி இருக்கும்? நாத்தம் பிடிச்சு அப்படியே ஃபுல்லா ஜெர்ம்ஸா தானே இருக்கும். ஓகே, சரி. இப்ப நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ்ல வந்து அத்லெட்டிக்கா இருப்பாங்க. அப்புறம் நிறைய வாக்கிங் வந்து கரெக்டா போவாங்க. எக்ஸசைஸ் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. இப்ப அவங்களுக்கும் இந்த மூச்சு வந்து கரெக்டா ஒரு இதுலதான் இருக்கும், செட்டில் ஆகிதான் இருக்கும். அதெல்லாம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப அவங்களுக்கு இந்த ரத்தம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா துவைச்சு போட்டு அந்த போட்டிருக்க அந்த துணியை துவைச்சு போட்டுக்கிறாங்க அவங்க. ஓகேயா? சரி. இப்ப பிராணாயாமம் பண்ற பர்சனை பார்க்கலாம். அவங்களுடைய ரத்தம் எப்படி இருக்கு? ரத்தம் தான் இஸ் ஈக்குவல் டு நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ன்னு சொல்லியாச்சு. அப்ப அந்த நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸை துவைச்சு கொண்டு போய் வெயில்ல காய போட்டு ஜெர்ம்ஸ் எல்லாத்தையும் வெயில்ல காய போடுறப்ப அந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் அழியுது தானே, வந்து அயன் பண்ணி ஃப்ரெஷ்ஷா போடுறோம் ட்ரெஸ் பிராணாயாமம் பண்றோம். ஓகேயா? இப்ப பிராணாயாமம் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன பிராணாயாமம் பண்ணிட்டு கண்டிப்பா தியானம் பண்ணியே ஆகணும். வேற வழியே கிடையாது. இத மட்டும் பண்ணிட்டு ஒரு அவசரமா மூச்சு எடுத்துட்டு இது கிடையாது, வொர்த் கிடையாது, யூஸ் கிடையாது. நான் பண்ணியும் எனக்கு இப்படி இப்படி இருக்குன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு சரியா பண்ணல. இதே பிராணாயாமம் பண்ணிட்டு நீங்க மெடிடேஷனும் கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா நீங்க தினம் புது ட்ரெஸ் போடுறீங்க. சோ இந்த இதுல வந்து பிராணாயாமம்ன்றது எவ்வளவு ஒரு முக்கியம்ன்றது நிறைய இருக்கு இதுல. கும்பகம், பூரகம், ரேஷகம், நாடி சோதனா, அனுலோம் விலோம் அப்படின்ற ஒரு இது இருக்கு. பி பிரீத்திங், அதாவது தேனி மாதிரி சுவாசம், அது இருக்கு. அதுக்கப்புறம் பஸ்திரிகா, அதான் சொன்ன கபாலபதி, நிறைய இருக்கு. ஓகேயா? சரி. இப்ப இது பிராணாயாமம் பண்றது உள்ள நமக்கு என்ன நடக்குதுன்றத பிரிச்சு மேஞ்சிருக்கும். பிராணாயாமம் பண்றது நல்லதுன்னு தெரியும். என்ன நல்லது? மூச்சை ஒழுங்குபடுத்துறோம் தெரியும். அந்த ஒழுங்குபடுத்துறது எப்படி நடக்குது, அந்த ப்ராசஸ உள்ள இருந்து வெளியே எடுத்துட்டு வந்திருக்கும். இதை விட வந்து கிளியர் கட்டா வந்து நீங்க வந்து இன்னொரு 4 பேருக்கு அதோட ப்ராசஸ சொல்லி அவங்களுக்கு அதை புரிய வச்சு இன்னும் நம்ம 4 பேருக்கு இன்னும் கொஞ்சம் பண்ண வைக்கலாம். ஒரு கொஞ்சோண்டு ஒரு பெனிஃபிட்ஸ் மட்டும் பார்த்துட்டு இதை நிறைவு பண்ணிக்கலாம். கண்டிப்பா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஸ்ட்ரெஸ், அதான் மன அழுத்தம், அதுக்கப்புறம் பதட்டம், இது கண்டிப்பா குறையும் உங்களுக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் நான் திரும்ப நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இதுக்கு எனக்கு சின்னதுல இருந்தே பதட்டமா, சின்ன ஒரு விஷயத்துக்கு கூட பதட்டமா இதாயிடும். ஆனா இதெல்லாம் பண்றப்ப அப்படியே ஆடாம அசங்காம அப்படியே ஸ்டாண்டா நம்ம நின்னு ஃபேஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம்
எந்த ஒரு விஷயம் அப்படின்னாலும் ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன் செமையா தூக்கும். உண்மையிலேயே செமையா. இந்த நிறைய எனக்கு எனக்கு எதை வச்சனாலும் மறந்துருவோம் அப்படின்றவங்களுக்கெல்லாம் சவுக்கடியுது பிராணாயாமம். மறப்பியா மறப்பியா அப்படின்ற மாதிரி மறக்கவே மறக்காது. அப்படியே கரெக்டா எங்க வச்சோன்னு நமக்கு அப்படியே பொட்டுல அடிச்ச மாதிரி அது வரும். அதுக்கப்புறம் நம்மளுடைய இது பண்றப்பதான் நம்ம பார்த்தோம் எனர்ஜி லெவல் செமையா பூஸ்டப் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது இந்த மைக்ரேன் இந்த மாதிரி ஏதாவது டிசீஸ், ஏதாவது தலைவலி, அதுக்கப்புறம் ஏதாவது அவங்கவங்களுக்கு இருக்கும் இல்லையா மூட்டு வலி, அந்த மாதிரி எல்லாமே கண்டிப்பாக இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பா குறையும். அப்புறம் என்ன நடந்தாலும் ஏதோ ஒரு தனுஷ் பாட்டு இருக்கு இல்லையா, என்ன நடந்தாலும் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ற மாதிரி. என்ன நடந்தாலும் நான் ரிலாக்ஸா இருப்பேன். அந்த ஸ்டேஜ்ல இருந்து நம்மளால மாற முடியாது. நீங்க நினைச்சா கூட மாற முடியாது. அப்புறம் நல்ல ஒரு உங்களுடைய உடல் ஓய்வுக்கேத்த அளவுக்கு அருமையான தூக்கம் கிடைக்கும். அதுக்கப்புறம் மெயின் உங்களுடைய இம்யூனிட்டி சிஸ்டம் சரியா டெவலப் ஆகும். அது அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அது அது குறைவா இருக்கிறதுனால தானே இந்த கொரோனால கூட நிறைய பேர் அடியானவங்க. இன்னொன்னு நம்மளுடைய ஃபுட்டு வந்து இன்னைக்கு நம்ம வெறும் பாய்சனை தான் சாப்பிடுறோன்ற மாதிரி தான் நம்ம சொல்லிக்கணும். ஸோ இம்யூனிட்டி இல்ல. அப்ப நம்ம இதெல்லாம் பண்ணி தான் நம்மளுடைய இம்யூனிட்டிய டெவலப் பண்ணிக்க வேண்டியது. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி செமையா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஆ அந்த வயதாகும் அந்த தன்மை அத்தனையுமே குறையும். அப்ப ஏஜ் வந்து ஏறவே ஏறாதான்னா, அப்படி கிடையாது. ஏஜ் ஏறும். ஆனா நீங்க பார்க்கறதுக்கு அந்த ஏஜுக்குரிய பெர்சனா இருக்க மாட்டீங்க. அந்த உடல்ல வர்ற அந்த சுருக்கம், இந்த தளர்வு இது எல்லாமே ஆ கொஞ்சம் டிலே ஆகும். இந்த யோகிக் பாடி அப்படின்னு கூட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. யோகிக் பாடி அப்படின்னா வயசா இருப்பாங்க. ஆ எ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னா, ஆ வேதாத்ரி மகரிஷி. அவர பார்க்கிறப்ப அப்படியே புடம் போட்ட தங்கம் மாரியே இருப்பார். அவரும் எவ்வளோ 90க்கு மேல இருந்தாருன்னு நெனைக்கிறேன். அதுதான் யோகிக் பாடி. அ பா வயசெல்லாம் ஆகுன மாரி இருக்கும். அந்த உடம்புல ஒரு பளபளப்பு, ஒரு அந்த பொண்ணு மாரி வந்து மின்னும் அந்த உடம்பு. அதுதான் யோகிக் பாடி. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய அந்த அதுக்கு தேவையான அந்த உடல் சக்தி எல்லாம் இருக்கு இல்லையா? அது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ திரும்ப திரும்ப சொல்றேன். ஆ நம்ம ஒரு முக்கியமான இது இன்னைக்கு பார்த்திருக்கோம். இன்னையிலிருந்து 7:30 மணிக்கு பார்த்த அபியாசம், வைராக்கியத்த இதோட பிராணாயாமத்தோட சேர்த்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். நாளை காலையில இருந்து ரெகுலரா பண்றோம். நீங்க அதுக்குன்னு டைம் ஒதுக்கி தான் ஆகணும். ஃபோன் பேசுறதுக்கு டைம் ஒதுக்குறோம். இந்த மாரி Facebook, YouTube பாத்துறதுக்கு டைம் ஒதுக்குறோம். கதை பேசுறதுக்கு டைம் ஒதுக்குறோம். எல்லாத்துக்கும் ஒதுக்குறோம். ஆனா, நம்மள டெவலப் பண்ணிக்கிறதுக்கு கேட்டா, "எங்க எனக்கு நேரம் இருக்கு" அப்படின்னு ஒரு காரணம் சொல்லிக்கிறோம். உங்களுக்கு நேரமே இல்லையா? காலையில ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சு, உங்களுக்கான சாப்பாட நீங்க தான் சாப்பிட்டாகணும். இல்லையா? அதுல வேற மாறுதலா ஏதாவது பண்ண முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுக்கான மூச்ச நீங்க தான் சுவாசிச்சாகணும். அப்ப உங்கள நீங்க மேம்படுத்திக்கிறது உங்களுடைய கைகளில் மட்டுமே தான் இருக்கு. உங்களுடைய மூச்ச ஒழுங்குபடுத்தி, உங்கள இன்னும் அப்படியே புடம் போட்ட பொண்ணா மாத்திக்கிறது. அதுக்கு தான் இது எடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து மகரிஷி சொல்லிட்டாரு. உங்களுக்கு அபியாசமும், வைராக்கியமும் வேணும் அப்படின்ட்டு. ஸோ எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம நாளையில இருந்து ரெகுலரா எக்ஸர்சைஸ், பிராணாயாமம் பிளஸ் தியானம். இது நான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அது பண்றப்ப நீங்க ஒரு கோல் செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா,
அதாவது இது தேவை அப்படின்னு உங்களுக்கு ஒரு தேவைகள் இருக்கும் இல்லையா? அது என்ன வேணா இருக்கட்டும். ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும். ஒரு பட்டு புடவையா கூட இருக்கட்டும், பெண்களா இருந்தா. என்ன? இந்த இதுல காசு போட்டு வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாரி நம்ம நெனச்சு ஆனா ஆசை இருக்கு அப்படின்னா, ஒரு சின்ன டெஸ்ட்டுக்கு தான் நான் இத சொல்றேன். இந்த மாரி ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல நீங்க உங்களுடைய ஆசைய கிரியேட் பண்ணி வச்சுட்டு, நீங்க இதெல்லாம் டெவலப் பண்ணி கொண்டு வாங்க. அது நடக்குதா இல்லையான்றத நீங்க அவங்கவங்க செட் பண்ணி வச்சுட்டு, நீங்க அந்த ரிசல்ட்ட பார்க்கிறப்ப நீங்க என்ட்ட சொல்லுங்க. வாழ்க வளமுடன்.